குட் ஈவினிங். நான் இப்போ பேச போகிறது சென்னை டு பெங்களூர் ரோட் ட்ரிப். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பார்க்குற இடம் வந்து இந்த ரோட் ட்ரிப் போகும்போது லெஃப்ட் சைடு இந்த இடம் வந்து பொம்மை சந்திரா பக்கத்தில் ஒரு ஃபேமஸ் ஹோட்டல், பெங்களூர்லேயே வெரி வெரி ஃபேமஸ் ஹோட்டல். பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உள்ளே நோஞ்சோடனே சிவன் தெரிவார். சிவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருசூலம் ஒன்று வரும் பாருங்கள். திருசூலம் ஒன்று வரும். இந்த பக்கம் சிங்கம், அந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சிங்கம், அந்த பக்கம் ஒரு சிங்கம். அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு திருசூலம். திருசூலம் தெரியுதா? ஒரு பியூட்டிஃபுல் கோலம், கலர் கோலம். ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது இந்த இடத்துல. பாருங்கள், ஒரு கோலம், இன்னொரு கோலம் பாருங்கள், ரொம்ப அழகான கோலம். பார்த்தீங்களா, கோலம் மேலே கோலம் வந்துன்னு இருக்கும். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பே ஆஃப் காவேரி, ஒரு சின்ன அருவி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான அருவி, அது பேர் பே ஆஃப் காவேரி. அப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடு எல்லாம் பாருங்கள், கன்றுக்குட்டிகள், கன்றுக்குட்டி 4 கன்றுக்குட்டி இருக்கும். நீங்களே ஃபீட் பண்ணலாம், புல்லுலாம் கொடுக்கலாம். அது வந்து ஊண்டு பண்ணக்கூடாது, புல் கொடுக்கலாம். டிஸ்டர்ப் பண்ணால் தான் பார்க்கணும். என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டு கழிச்சு போச்சு அது, அந்த கன்றுக்குட்டிலாம் எல்லாமே. இந்த மாதிரி கன்றுக்குட்டி நம்ம எங்கே பார்ப்போம்? இந்த மாதிரி இடம் தான் பார்க்க முடியும். இந்த பாருங்கள், கன்றுக்குட்டி தங்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த கேர்டேக்கர் வந்து இப்போ என்ன பண்ணுவார், அந்த கன்றுக்குட்டியெல்லாம் அந்த தங்கறதுக்கு கூப்பிட்டு வந்தார், நிழலில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. பாருங்கண்ணா, கன்றுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வெள்ளை, ப்ரௌனு, செமி ப்ரௌனு எல்லாமே இருக்குது. 4 கன்றுக்குட்டி இருக்குது. அந்த கன்றுக்குட்டி பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கிருஷ்ணர் கன்றுக்குட்டி வச்சுன்னு இருக்கார் பாருங்கள். கன்றுக்குட்டி பார்த்துங்க, எவ்வளோ நல்லா ஆடுது பாருங்கள். கன்றுக்குட்டிலாம் சில்ட்ரன் வீல்டு குழந்தைங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்த்தீங்களா, பார்த்துட்டு அப்படியே வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன பாண்டு, அதில் பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், இப்போ திருசூலம் நல்லா பார்ப்பீங்க. அந்த கோயிலுக்கு எதிர இருக்கிற திருசூலம், திருசூலம் பார்த்துங்க. பாருங்கள், இன்னொரு அழகான கோலம், அந்த அழகான கோலம் பாருங்கள். இதனால் நீங்கள் பார்க்கணும் சொல்லி தான் இவ்வளோ துல்லியமாக நான் எடுத்தேன் இந்த வீடியோ. நீங்கள் மேலே தசாவதாரம் பார்க்கலாம். ஹோட்டலில் மேலே எல்லாமே டிவைனாக இருக்கும். எவ்வளோ கும்பல் பார்த்தீங்களா? இது எதுக்கு தெரியுமா? வெறும் டோக்கன் வாங்குறதுக்கு தான். அந்த பக்கம் எல்லாம் தோசை சுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சுருக்காங்க. அன்னபூர்ணினா உலகத்துக்கே அன்னம் வழங்குகிற சுவாமி அன்னபூர்ணி. பாருங்கள், எவ்வளோ அழகாக பாருங்கள். இது ஒரு நந்தி யாருக்கு முன்னாடி இருக்காங்க? யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். நந்தி யாருக்கு முன்னாடி இருப்பாங்கன்னு பாருங்கள். நந்தி, அந்த பக்கம் அன்னபூரணி. பார்க்குறீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்படியே வாங்க. அவ்வளோ டிவைனாக அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோலாம் எடுக்கலாம், இதெல்லாம் தடையே கிடையாது. இது பாருங்கள், உள்ளே வந்து பெருமாள், பியூட்டிஃபுல் பெருமாள், ரொம்ப அழகான பெருமாள். இதை சேவிக்கணும், நீங்கள் கட்டாயமாக சேவிக்கணும். இதெல்லாம் சேவிச்சுட்டு தான் நீங்கள் கவுண்டருக்கு போய் சாப்பாடு டோக்கன் வாங்குறது நல்லது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.